ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சாதம் கொஞ்சம் கூட குலையாமல், பன்னீர் துண்டுகள் உடையாமல் இப்படி செய்யும்போது பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பன்னீர் பிரியாணி லஞ்ச் பாக்ஸுக்கும் செய்யலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை போட்டு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய் வீட்டில் இருக்கிறவங்க நெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் இருக்கிறவங்க வெண்ணெய் கூட போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம். இது அப்படியே நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ 4 பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், ஒரு 2 பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வெந்து குழையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு பிடி புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் தயிர் போட்டு அதையும் போட்டு நல்லா கலரி விடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரையும் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ மேலாப்பில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு குக்கரை மூடி வச்சிடலாங்க. குக்கர் மூடியாச்சு. 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்குது. நல்லா பன்னீர் நல்லா டேஸ்டான பன்னீர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு ஆனியன் ரைத்தா தான் செஞ்சுருக்கேன். காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுருக்கேன். நல்லா உதிரியாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.